வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலாடையிலேருந்து எப்படி நம்ம நெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் வாங்குகிற பால்லேருந்து காய்ச்சி வச்சா நமக்கு பாலாடை கிடைக்கும் இல்லையா, அதை நான் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரப்போ எனக்கு 1 மந்த் ஆகுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி பெரிய ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் பாலாடையெல்லாம் நான் போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி அடிப்பேன். ஒரு ½ அன் ஹவர் கழித்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இதை நம்ம எடுத்து அப்படியே கடாயை லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான நெய் நமக்கு கிடச்சிருங்க. இது லாஸ்ட்டு நமக்கு கன்சிஸ்டன்சி தெரிகிறது முருங்கை இலையை லாஸ்ட்டு போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலை, எனக்கு தெரியறனால நான் போடலை. உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் முருங்கை இலையை போட்டோன்னா நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும், நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நம்ம வீட்டில் வாங்குகிற பாலாடையவே வச்சே நம்ம அதை செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மணலாக நம்ம வீட்லேயே நெய் தயார் பண்ணிடலாம். நல்லா சூடாக சோறு வடித்து அதில் லைட்டாக ஊற்றி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. அதில் கொஞ்சம் சாம்பாரோ இல்லை ஏதோ புளிக்குழம்பு எது ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.